நான் இப்படி ஃபுல்லாக ஆடினே இருப்பேண்ணா. ஆடினே தான் இருப்பேன். பயங்கரமாக இருக்கு. ஆடினே இருக்கிறேண்ணா. படம் வந்து இந்த வருஷம் 2026 தொடர்ந்து இட்டு கொடுத்துருக்காங்க ரோகிணியில். நான் கூட ஏதோ இருக்கும் வேறு மாதிரி ஸ்டைலில் ஒரு சொதப்பிடுவாருன்னு அப்படி தான் உள்ளே வந்தேன். பார்த்தா இட்டு பிளாக் பஸ்டர் வந்து தவறால சொல்கிறதுக்குலாம் இல்லை. படம் எப்படி இருக்கோ அப்படியே சொல்ல போகிறாங்க. ஓகேங்களா? செம்மையாக வந்திருக்கு. ஜஸ்டின் பிரபாகர் சார் அகைன் ப்ரூவ் பண்ணிக்கிறாரு. ஜிவி சார் நல்லா பாடியிருக்காரு. அவர் நடிப்பு, அவர் ரொமான்ஸு, எமோஷ்னலு இல்லை மெயினே நம்ம தலைவர் ஜார்ஜ் மரியன் சார் தான். நம்ம பூமர் அங்கிள் சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் வந்து குதிரை முட்டைன்னு கலாய்க்கிறாங்க. பட் ஆனால் நம்மளோட உருவத்தையும் இதையும் பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது மெசேஜ் சூப்பராக. அது வந்து டேரக்டர் மரியன் சார் வந்து பயங்கரமாக வந்து டெலிபரேட் பண்ணிக்கார். வித்தியாசமான டோனாக இருக்குது. இந்த மாதிரி டேரக்டர்ஸ்லாம் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுது. எல்லாமே வரவேற்கிறோம். ஏன்னா வந்து யாரும் படத்தில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு கண்டிப்பாக இவர் ஒரு இது நம்பிக்கையில் அடுத்த படம் எடுக்கலாம். நிறைய பேர் வருவாங்க. புது டேரக்டர்ஸ் எல்லாருமே வருவாங்க. ஜிவி சார்லாம் கலக்கிட்டார் வேற லெவல். அவர் இதுதான் ஜிவியோட வந்து ஆக்டிங்னா எனக்கு தெரியும். ஸோ அவர் ஸ்டைலில் அவர் ஃபாண்ட்டில் அவர் ஒரு இதில் கலரில் கொடுத்துருக்காரு. சூப்பர் பயங்கரமாக இருக்குங்க படம். செம்மையாக இருக்குது. ஆனாங்க காமெடிலாம் பயங்கரமாக அதிர்ச்சி அருண் அவர் தான் நடிச்சிருக்காரு. கூட காம்போ ரோல் சூப்பராக நடிச்சிருக்காங்க. காமெடி எல்லாமே இருக்குங்க. படம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஃபுல் பேக்கு இன்னைக்கு இந்த சம்மருக்கு, கம்மிங் சம்மருக்கு ஃபுல் பேக்கு. எல்லாம் மிக்சிங்க. எல்லா எமோஷன்ஸ் இருக்குது. காமெடி எல்லாமே, அழுகை எல்லாமே இருக்குது. ஸ்டண்ட் எதுவுமே இல்லை. அந்த தேவையில்லைன்னு அதான் ஸ்டண்ட்டு தான் பார்த்தா ஸ்டண்ட்டு இல்லை. பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நம்மளோட அப்பாவை நம்ம எப்படி பார்த்துக்கணும் வாழ்க்கையில் வந்து நம்ம அப்பா தான் மெயின் சொல்லிட்டு அகைன் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜென்சி ஜென்ரேஷன்லையும் வந்து ஒரு சிலர்லாம் அப்பாவை மதிக்காமல் இருக்காங்களா, எல்லாரும் வந்து அப்பா பிள்ளையோட வந்து படத்தை பாருங்க. அப்பாடா என்ன தெரியும்னு சொல்லிட்டு அந்த கண் கலங்க வச்சிட்டாரு. அதுதான் பயங்கரமாக இருந்தது. அழுதுன்னு தான் இருந்தேன் நானும். கிளைமேக்ஸ் வந்து என்னென்னா, நம்ம அப்பா தான் என்னதான் இருந்தாலும் நம்ம அப்பாக்காக நம்ம என்ன சொல்கிறது, அவங்க ஆசைப்பட்டதும் நம்ம செய்யணும், நம்ம ஒரு பிள்ளையா இருந்து ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவரும் ப்ரூவ் பண்ணிட்டார். இதுதான் மெசேஜ். அது வேற ஸ்டைலில் கொடுத்துருக்காரு. டெடிகேட் டு ஆல் ஃபாதர்ஸ் தான். இது பயங்கரமாக இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபுல்லாக வந்து இப்போ பாருங்கள் எப்படி ஹிட்டாக போகுது பாருங்கள். இதே தேட்டரில் தாய்க்கல் ஹிட்டு, இதே தேட்டரில் யூத் ஹிட்டு, இதே தேட்டரில் யூரோ ஹிட்டு. ஹாப்பி ராஜ் தான் ஹாப்பியாக தான் எல்லாமே போகிறாங்க. தேங்க்யூ. சூப்பரா இருக்கு. அப்பா பையன் கான்செப்ட் தான். ஸோ லைக் நம்ம அப்பா அம்மாவை நம்ம சில டைம்ஸ் தப்பாக புரிஞ்சுப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஸ்டோரி, ஒரு பையனோட ஸ்டோரி தான். லாஸ்ட்ல வந்து எப்படி வந்து அவங்க கனெக்ட் ஆகுறாங்க அந்த மாதிரி. அவர் தான் கண்டிப்பாக அவார்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஆக்டிங் பயங்கரமாக இருந்தது. ஜிவி வந்து ஒரு கம்பேக் மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செம்ம ஃபன்னாக போச்சு. எப்படி டைமே தெரியல. அந்த அளவுக்கு ஃபுல்லாக பேக் டு பேக் காமெடிஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆன காமெடிஸ் தான். செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லி சென்டிமெண்டலா ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபன்னா போற மாதிரி இருந்தது. அண்ட் லாஸ்ட்ல சென்டிமெண்டலா பயங்கரமா இருந்தது. அதுதான் ரொம்ப லைக் எமோஷனலா நம்மளுக்கு கண்ணெல்லாம் கலங்குற அளவுக்கு அப்படி. புரியல. அவரு அது அந்த ராஜீவ் ஃப்ரம் அமெரிக்கா அந்த மாதிரி மாசா இருந்தது. நல்லா இருந்தது. பார்க்கலாம். ஃபீல் குட் மூவி. எல்லாரும் தியேட்டர் வந்து பாருங்க. ஜார்ஜ் மரியம் ஃபாதர் கேரக்டரை பின்னி எடுத்துட்டாரு. ஸோ ஃபீல் குட். சாரி, ஜிவி பிரகாஷும் நல்லா இருந்தது. மியூசிக் ஜஸ்டின் பிரபாகர் நல்லாவும் மியூசிக் பண்ணியிருக்காரு. செம்மையாக இருந்தது. அப்பாஸ் சாருக்கு ஒரு நல்ல கம்பேக்கு. இவ்வளோ நாள் இது பண்ணிட்டு இருந்தவர் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் நடிச்சு இப்போ கம்பேக்கு. சரியான மூவி. எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்க. கிளைமேக்ஸ் வந்து அதான் சொல்கிறேன், ஃபீல் குட்டாக இருந்தது. ஃபாதர் சன்னோட பாண்டை வந்து அழகாக வெளிக்காட்டியிருக்காங்க. மஸ்ட் வாட்ச் மூவி. எல்லாரும் தியேட்டர் வந்து பாருங்க. சாரி, அதுதான் சொல்கிறேன், ஃபீல் குட்டாக இருந்தது. எல்லாரும் நம்மளை ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். படம் எதிர்பார்த்தது வந்தது வேறு. ஆக்சுவலாக டைரக்டரும் ஹீரோவும் ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ட்ரெய்லரில் பார்த்தோம் அப்படின்னா இவங்க சொன்னது வேறு, த்ரிஷால் நயன்தாரா மாதிரி அப்படி இருக்கும் அப்படின்னு. உள்ளே வந்து பார்த்தா படம் வேறு மாதிரி இருக்குது. ஒரு டிராகன், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல படம் பார்த்தா ஒரு திருப்தி இருக்குது. படம் அவ்வளோ நல்லா இருக்குது. நான் எப்படி எதிர்பார்க்கல. ஜிவி பிரகாஷ் படம் வந்து ஏன்னா இது ஃபேமிலி ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி எடுத்திருக்காங்க. படத்தில் அவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது. இந்த டிரெக்டர் வந்து பாருங்கள், ஒரு பெரிய ஆளாக வருவார் பிரதர். அவ்வளோ சூப்பராக இருக்குது. அழ வச்சிட்டாங்க நிறைய பேரை. செகண்ட் ஹாஃப்லலாம் வந்து நிறைய ஒரு மாதிரி கண் கலங்கின மாதிரி. அப்பாஸ் சார்லாம் வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு ஆக்டிங்கு. நினச்சே பார்க்கல, அவ்வளோ நல்லா இருந்தது. ஃபேமிலி ஆடியன்ஸ் கொண்டாடுற படம் இது. இப்போ பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச அடுத்த ஒரு 10-15 நாளைக்கு இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸ் கொண்டாட போகிறாங்க. அப்படி இருக்கு. ஜிவி பண்ண படத்துலேயே எல்லா படமும் சூப்பர். பாலா சார் கூட ஒரு படம் பண்ணார், அது வேற லெவலு. பட் அதை தாண்டி என்டர்டைன்மெண்ட் ஜானரில் பண்ண படத்தில் இந்த எனக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு ஒரு படம், உங்களில் யார் எடுத்த நைனானு, அந்த படம் எனக்கு ரொம்ப ஃபேவரட். அதை தாண்டி டார்லிங் எல்லாமே சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஜிவி பண்ண என்டர்டைன்மெண்ட் ஜானர்லேயே ஒரு பெஸ்ட் படம், தி பெஸ்ட் எதுனான்னு கேட்டால் இதுதான். இது மாதிரி ஒரு படம் பிரதீப் ரங்கநாதன் பண்ணியிருந்தாருன்னா இன்னொரு 100 கோடி. அவ்வளோ நல்லா இருந்தது படம். சூப்பர் படம், வேற லெவலு. சான்ஸே இல்லைங்க. அவ்வளோ ஒரு கேரக்டரும் படத்தில் வர ஃப்ளாஷ்பேக்கு
ஜார்ஜ் மரியன் அவர் தான் எனக்கு தெரிஞ்ச ஹீரோ. ஜிவி பிரகாஷோட அப்பா வராருல, அவர் தான் இந்த படத்தோட ஹீரோவே, அவர் தான் மெயின். ஜிவி சும்மா சைடு ரோல் மாதிரி பண்ணிட்டு போயிட்டாரு. அந்த அளவுக்கு அந்த மனுஷன் சாப்பிட்டாரு. வேற லெவல் படம்னா, சூப்பரா இருந்தது. இதுதான் ஒரு ஒரு மெய்யழகன் பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருக்கலாம், பட் அந்த லெவல் ஃபீல் கிடையாது. ஆனா அந்த ரைட்டிங்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு இந்த டைரக்டர் பெரிய ஆளா வருவாரு. ஆனா நீங்க பாருங்களேன், ஒரு லவ் டுடே எனக்கு ஏதோ பிரதீப் ரங்கநாதன் படம் மாதிரி தான் இருக்கு. நல்ல ஒரு படம். மியூசிக்லாம் எல்லாமே சூப்பரு, தரமா இருக்கு படம். ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் கொண்டாட போறாங்க படத்தை. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம். நல்லா இருந்துச்சு. ஒன்றும் லைக் ஃபேமிலி ரிலேட்டட் மூவி. அப்பா சன் நைஸ், வெரி ஹேண்ட்ஸம், அழகா இருக்காரு. ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. அதான் லைக் ஒரு நல்ல ஒரு ஃபாதர் சன் பாண்டிங் இருந்துச்சு. வெரி ஆசம், லைக் லிட்டரலி நான் செம்ம. ஆமா ஆமா, ரியலி லைக் த ஓஜி இஸ் பேக் அந்த மாதிரி தான் இருக்கு. புரியல. செம்ம ஃபன்னி மூவி ரொம்ப நல்ல மூவி. லைக் நல்ல ஃபன் எடுத்துட்டு போயிருக்காங்க. காமெடி நல்லா இருக்கு, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்பா எமோஷனல், அப்பா என்ன கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி ஃபீலிங் தான். அதுதான் ஒரு அப்பா என்னென்ன கஷ்டப்படுறாங்கிறதா ஃபைன். தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு. ஃபுல் ஆஃப் ரோலர் கோஸ்டர் ஆஃப் எமோஷன்ஸ். கான்செப்ட் அப்பாக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, ஃபேமிலி ரொம்ப முக்கியம். ஜிவி சார் பெர்ஃபார்மன்ஸ் வெரி நைஸ், நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. போத் எல்லாமே ரொம்ப எமோஷனல், சிரிக்கிறது எல்லாமே மிக்சடா இருக்கு. ஸோ கண்டிப்பா எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். சாரி, கூட இருக்க பொண்ணு அழுதுட்டாளா சொன்ன மாதிரி. ஸோ வெரி நைஸ். சாரி, கிளைமேக்ஸ் எல்லாரும் கைண்டா இருங்க, எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுங்க, ட்ரீட் எவ்ரிஒன் வித் கைண்ட்னஸ். ஃபாதர் சன், டாட்டர் சன், எவ்ரிஒன் கண்டிப்பா பார்க்கலாம். படம் வேற லெவல் ஃபன்னுங்க. செம்ம இமோஷ்னலாக போகும். செகண்ட் ஆஃப்லாம் வேற லெவலில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் லவ் ஸ்டோரி மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும், நல்லா ஜென்சி லவ். அதுக்கப்புறம் ஃபேமிலிலாம் இன்வால்வ் ஆகணுன்னே, என்னடா இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பேரண்ட்ஸ், நம்ம எல்லாருமே லவ் பண்ணி தப்பு பண்ணுறோம்ல. ஸோ அது எவ்வளோ நம்ம தப்பு ரைட், அவங்கள நம்ம எவ்வளோ ஹர்ட் பண்ணாலும் நம்ம பசங்கன்னு சொல்லிட்டு நான் நிற்கிற அப்பா அம்மாங்களுக்காக டெடிகேட் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி அப்பா அம்மாங்க கிட்ட நம்ம எல்லாருமே வந்துட்டு ரொம்ப பாசமாகவும் அவங்கள புரிஞ்சுட்டு நம்ம நடந்துட்டு அவங்கள நம்ம எப்பவுமே நம்ம பேரை கெடுத்துக்காத மாதிரி நம்ம இருக்கணுன்ற மாதிரி மூவி கொடுத்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சூப்பராக இருக்குது. அண்ட் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுக்கு ரொம்ப 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 நன்றி பியாண்ட் பிக்சர்ஸ்க்கு. நான் வந்துட்டு கௌரி மேமோட ஆடியிருப்பேன் அந்த மலை சாங்குக்கு. அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஷீ இஸ் ஸோ நைஸ் டு மீ பர்சனலி ஆல்சோ. என்னோட ரொம்ப ஹார்டஸ்ட்டில் அவங்கள நான் மீட் பண்ணேன். அண்ட் என்னை வந்துட்டு எப்பவுமே என்கரேஜ் பண்ணுவாங்க. எனக்கு சூப்பராக பண்ணுற பானு, பண்ணு, நல்லா பண்ணு, எப்பவுமே நம்ம பண்ணலாம். ஷீ சச் அ க்யூட் சோல். இப்போ கூட ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. எனக்கு கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. பார்த்துக்கலாம், இதெல்லாம் என்ன இருக்குது, நீ நிறையா பண்ணணும்னு என்னை எப்போவுமே என்கரேஜ் பண்ணுவாங்க. அதுவும் மணியானா என்னை எப்படியும் ஆட வச்சிட்டாங்க. எனக்கு ஆடவே வராதுங்க, ரொம்ப கன்றாவே ஆடுவேன். என்னவா நீ தள்ள அடிச்சு ஆட வச்சுட்டாங்க மணியானா. நீங்கள் கொடுத்த ஒரு இதனால தான் நான் இங்கே இன்னைக்கு இருக்கேன். ரொம்ப நன்றி. அப்பாஸ் சார் பின்னிட்டாருங்க. ஆக்டிங்கை விடுங்க, அவர் ஸ்டெப்ஸை போய் பாருங்கள், வேற லெவலில் இருக்கும். ரொம்ப நன்றி. கிளைமேக்ஸ் வந்துட்டு செம்ம இமோஷ்னலாக இருக்குங்க. குடும்பம் சேர்ற மாதிரி தான் போகும், ஆனால் அது எப்படி அவங்க எடுத்துகிட்டு போயிருப்பாங்கன்றது வேற லெவலில் இருக்கும் கதையில். ஸோ தயவு செஞ்சு போய் பாருங்க படத்தை. செகண்ட் ஆஃப் வேற லெவலில் இருக்கும். எழுந்து போயிடாதீங்க, கடைசி வரைக்கும் உட்காந்து பார்த்துட்டு போங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா போய் என்ஜாய் பண்ணுற மூவி இது. கேங்காக போயிட்டு ஃபன் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். செம்மையாக இருந்தது ப்ரோ. படம் வேற லெவலு. ஜிவிக்கு ஒரு நல்ல கம்பேக்கு. அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்டோரியாக நடிச்சிருக்காரு. இது சூப்பரான படம். அவர் எனக்கு தெரிஞ்ச அவரோட கெரியரில் ஒரு நல்ல படமாக கதை வயசில் ஒரு நல்ல படம் கொடுத்துருக்காருன்னா அது இதுவாக இருக்குது. இது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரோ. அவர் வேறு லெவலாக நடிச்சிருக்காரு. ஸோ இது ஆஸ் யூஷுவல் தான், ஒரு ஃபாதர் சன்னோட கான்செப்ட் தான். பட் ஆனால் ஒரு நல்ல இதுவாக இருக்குது. போய் பார்த்தா எல்லாருக்குமே பிடிக்கும். மியூசிக்லாம் வேறு லெவல் ப்ரோ. எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரோ. அவங்க போட்ட ஒரு 2-3 கவுண்டர்லாம் நல்லா பக்காவாக பர்ஃபெக்டாக இருக்குது. லைக் எல்லாமே சூப்பர். அப்படிலாம் இல்லை ப்ரோ. அப்படி பார்த்தா நீங்கள் எல்லா படமும் ரெஃபரன்ஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம படமாக பார்த்தோன்னா படம் நல்லா இருக்கு. ஃபேமிலியாக பார்க்கலாம் ப்ரோ. ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். நான் படம் வந்து சூப்பர்ண்ணா, ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணிக்கிறாங்க.
ஜிவி ஆக்டிங் ஆகட்டும், ஹீரோனி ஆக்டிங் ஆகட்டும், டைரக்ஷன் அப்பா 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 செஞ்சு விட்டுக்கிறாங்க. எங்கே ஏற்றணும் எங்கே இறக்கணும் எல்லாமே பக்கா பண்ணிக்கிறாங்க. கிளைமேக்ஸ் வந்து நிஜமாக அழுவ வச்சிட்டாங்க. நான் நினச்சேன் அப்படி இப்படி இருக்கும், இதுதான் மூவி இதுதான் அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக பண்ணிக்கிறாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பிண்ணா. நான் வந்து பெங்களூர்லேருந்து வரேன். ஃபர்ஸ்ட் டைம் ரோகிணி எக்ஸ்பீரியன்ஸு செம்மையாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு க்ரௌடு கத்தணும் சரி, கரெக்டான ரெஸ்பான்ஸ்னா என்னத்துக்கு கத்தணும், என்னத்துக்கு சிரிக்கணும், என்னத்துக்கு கை தட்டணும் எல்லாமே பக்கா பண்ணாங்க. உண்மையிலுமே மூவி ஒர்த்தாக இருக்குது. கண்டிப்பாக தேட்டரில் வாட்ச் பண்ணுங்க. ஃபாதர் சென்டிமெண்ட் தானே இருக்கிறதுலே. அவரு தானே ஹீரோ இந்த படத்தில். ஹீரோ மட்டும் இல்லாமல் ரியல் லைஃப்பில் வந்து அப்பா தானே நம்மளுக்கு ஹீரோ. அவங்க வந்து நல்லா பார்த்துக்கணும், அது ஒரு ஆசை வந்துடுச்சு. இந்த படத்தில் வந்து கொஞ்சம் மனசு வந்து ஆயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அப்பாவை கேர் பண்ணிக்கலாமே, ஏன் இது மாதிரி ஜாஸ்தி பண்ணக்கூடாது, எது வேணா பண்ணலாம்ண்ணா. அப்பா தான் நம்ம ஹீரோ, அதுதான் காட்டிக்கிறாங்க படத்தில். சூப்பராக நான் உண்மையிலுமே ஜிவிஸ் பேக்குன்னே சொல்லி ஆகணும். நான் வந்து ஒரு மாடலில் ஒரு பர்சன் இருக்கிறேன்ல, இந்த டைமில் வந்து ஜிவி பார்க்கும்போது ஒரிஜினலாக செம்ம எஃபெக்ட் போட்டுக்கிறாரு, நல்லா ஆடிக்கிறாரு, ரொம்ப சூப்பராக ஆடிக்கிறாரு, செம்மையாக பண்ணிக்கிறாரு, வேற லெவலில் பண்ணிக்கிறாரு. எல்லாருமே பண்ணலாம், ஃபேமிலியோட வந்து வாட்ச் பண்ணலாம். ஹியூமர் வந்து உண்மையிலுமே வந்து எனக்கு வந்து அதிர்ச்சி அருண் ஆகட்டும், அப்புறமேட்டுக்கா வந்து மதுரை முத்தாட்டம் அங்கங்கே வெடிக்கிறது பிளாஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கங்கே கரெக்டாக அடிச்சு நோக்கி வச்சுக்கிறாங்க. அந்த விதத்தில் எல்லாமே கரெக்டாக இது செட்டிலாக பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ. ஆஸ் யூஷுவல் அந்த த்ரிஷால் நயன்தாரா அந்த மாதிரி டெம்ப்ளேட்ல இருப்பார்ல, லவ் போர்ஷன்லாம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அதே யாரு அப்பா கேரக்டர் அவர் தான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்காக தான் படமே வந்து பார்க்கணும். அதெல்லாம் ரொம்ப நல்லாவே கூட இருக்கு. நீங்கள் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க எல்லாரும். கான்செப்ட் அதான் லவ் பண்ணுவார், அது அவங்க எப்படி ஒன்றா சேர்றாங்கன்னு. பட் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஈகோவாக இருக்கும். அப்பாஸ்க்கும் அந்த இவருக்கும் ஹீரோ ஈகோவாக இருக்கும். அது எப்படி ஒன்றா சேர்றாங்க அப்படிதான் படமே. நல்லா தான் ப்ரோ இருக்கு. அவர் ரொம்ப பாஷான கேரக்டர் நடிச்சிருக்காரு, நல்லா தான் நடிச்சிருக்காரு. அப்படிதான் இருந்துச்சு. ஃபேமிலியோட வரலாம், அப்படிதான் இருந்துச்சு படம். எல்லாரும்